தசா காலங்கள் தான் அந்த ஜாதகத்துக்கு உண்டான பலாபலனை 100% குடுக்கும். ஏன்னா, அந்த கிரகங்கள் அமர்ந்த இடம் அப்படியே தான் இருக்கும். அந்த தசா காலங்கள் வழியா தான் இந்த கிரகத்துக்கு பலாபலனை எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை. இந்த பெண் பார்க்கும்போது சூரிய மகாதசை 5 வருஷம், அதுக்கடுத்து சந்திர மகாதசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம். 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை இந்த ஜாதகத்துக்கு. அப்ப இந்த செவ்வாய் திசையில இந்த ஜாதகத்துக்கு திருமணம் பண்ணியிருந்தா, ஏன்னா செவ்வாய் தோஷம் கிடையாது இந்த ஜாதகத்துக்கு. செவ்வாய் தசையில் திருமணம் பண்ணியிருந்தா, அந்த திருமணத்துக்கு உண்டான பாக்கியம் இந்த ஜாதகத்துக்கு உண்டு என்று எடுத்துக்கலாம். ஏன்னா செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி போய் பாக்கியத்துல தான் இருக்காரு. 10ஆம் அதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்காரு. நல்லதுதான். 3ஆம் இடத்துல தான் இருக்காரு. நல்லதுதான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். செவ்வாய் திசையில திருமணம் எண்டலுக்கு குடுத்திருக்கும். ஆனா, அதுக்கு அடுத்து ஏன்னா ராகு பத்தி நம்ம இந்த பராசர மணிமண்டலத்தில இப்போ பேசிக்கிட்டே விருச்சிக ராகு உச்சமா, நீசமா அப்படிங்கிற ஒரு தன்மைய கேட்டுருக்கிறோம். விருச்சிகத்தில இருக்கிற ராசிக்கு விஷத்தன்மை அதிகம், பலம் அதிகம். ஏன்னா, இருட்டு கிரகத்துக்கு வந்து பலம் அதிகம்னு சொல்றாங்க. அப்ப இந்த ராகு திசை இந்த பெண்ணுக்கு வந்து 18 வருஷ காலம் 14 அதாவது இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ராகு திசை 40 வயசு வரைக்கும் இருக்குது. 22 வயசுல ஆரம்பிச்சு அந்த திசை 18 ஆண்டுகள் முடிஞ்சு 40 வயசு வரைக்கும். இந்த ராகு திசை இந்த பெண்ணுக்கு யோகத்த கொடுக்குமா? அவயோகத்த கொடுக்குமான்னு பார்த்தா, 2ஆம் இடம். ஒரு கிரகம் எந்த ஒரு ஜாதகத்திலுமே மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், பொதுவான மாரகம் சொல்லக்கூடிய இடம் 2, 7 தான். அந்த 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற ராகு தன் தசைய நடத்துது. யாரோட சாரத்த பெற்று நடத்துது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ராகுங்கிற கிரகம் அங்க போய் விருச்சிகத்துல உட்கார்ந்துருச்சு. விருச்சிகத்துல உட்கார்ந்த ராகு பகவான் இந்த ஜாதகத்தில் சனியோட சாரத்தை பெற்று சனி யோகாதிபதி தான் துலாலைக்கிறது யோகாதிபதியோட சாரத்தை பெற்று அந்த தசையை நடத்துது ராகு காலம். அப்ப சனி யோகாதிபதி தான். ஆனா அந்த கலஸ்தரத்துக்கு சனி யோகாதிபதியா அப்படின்னு பார்க்கணும். இப்ப கலஸ்தர ஸ்தானம் வந்து 7ஆம் இடம் கணவரை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த கணவர் ஸ்தானம் அதிபதி போய் 3ல் உட்கார்ந்துட்டாரு. சனியோட பார்வை. இப்ப கணவர் ஸ்தானத்துக்கு அந்த ராகு மகாதசை 12ல உட்கார்ந்து தசையை நடத்துது. அப்ப கணவர் விரயம் தானே ஆவாரு. கணவர் எப்படி உயிர் இழந்தார்ன்னா, இப்ப அந்த 2ஆம் இடம் மாரகத்தில் குறிக்கக்கூடிய திசம் பலம் பெற்று நடக்கும்போது, அங்க ஒரு மாரகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இப்ப சனியும், செவ்வாயும் யுத்த கிரகங்கள் 2மே ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த பார்க்கும்போது யாருக்கு பலம் அதிகம், யாருக்கு பலம் குறைவுன்னு பார்க்கும்போது, சனி பவர் பெற்று பார்க்கிறார். யாரோட சாரத்த பெற்று? சனி வந்து ராகுவோட சாரத்த பெற்று செவ்வாய பார்க்கிறார். அப்ப ராகுவோட சாரத்த பெற்று செவ்வாய பார்க்கும்போது, செவ்வாய்க்கு 12ல ராகு. அப்படிங்கும்போது அந்த ஜாதகத்துக்கு ராகு தசை நடக்கும்போது கணவர் உயிரிழந்து தானே ஆவணும். உயிர பிரிச்சு தானே கொண்டு போவும். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை இங்க வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த பெண்ணுக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சாலும், அந்த குடும்பத்தை இந்த பெண் வந்து கொண்டு போக முடியுமா? அந்த குடும்பத்தில சுக உறவை அனுபவிக்க முடியுமா?